ரீசெண்டா அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க. அதையும் நான் தப்பு சொல்லல. சில பேர் கடுப்புல விட்ட கணிப்பாகவும் இருக்கு. அதையும் நான் தப்பு சொல்லல. இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஊரா தெருவா வீடு வீடா போய் நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க. அதே ரிசல்ட் தான் வரும். இது என்னப்பா லாஜிக்கு, அது எப்படி எல்லார் வீட்லயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்து ராத்திரியில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்ப அவர்கிட்ட போய், சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கு சிட்டில தான் இருக்குது, டவுன்ல தான் இருக்குது, வில்லேஜ் சைட்ல எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்ல. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும். ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தமும் இதுதான். தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் ஷார்ப்பா ஒர்க் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லா இடத்துலயும் அந்த பூத்தா அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையா இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான, மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமா நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்னு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பாத்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியல்ல தி விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே.
நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.